ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பர்டிகுலராக என்ன பார்க்க போகிறோம்னா இந்த நியூஸ் பேப்பரோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஏன்னா இப்போ இந்த 2026 அடி வாங்கினதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம 1 இயராக பண்ணிட்டு தான் இருக்கணும் இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி. ஸோ 1 மாதத்துக்கு முன்னாடி பண்ணுறது, இல்லை 2 மாதத்துக்கு முன்னாடி பண்ணுறது, இல்லை பொங்கல் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த நியூஸ் பேப்பர்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா வேலைக்கே ஆகாது, யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது அந்த எக்ஸாமுக்கு. அதை தாண்டி அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால இப்போ நம்ம 2027க்கு எய்ம் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரன்ஸ் இப்போ எல்லாம் 2027க்கு தான் உட்காருவோம் இல்லையா? ஸோ அப்படி எய்ம் பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல கண்டென்ட்டுக்காக ஏதாவது ஒரு வீடியோ புஷ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ இந்த நம்ம பார்க்கக்கூடிய கம்யூனிட்டி இந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்காக ஸோ ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் இந்த 2027க்குன்னா அது முன்னாடியே இப்போ இருந்தே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்தே கொண்டு போகணும் அப்படின்னா அது நியூஸ் பேப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஜூனில் இருப்போம் இல்லையா? ஸோ இந்த மந்த்லேருந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது கம்ஃபர்டபுளாக போயிடும். ஸோ 2027 ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் போகும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம நியூஸ் பேப்பர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாருக்காகவும் யாரை எதிர்த்தோம் யாருக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் வீடியோ போட கிடையாது. இதுக்கு முன்னாடியும் அப்படிதான், இதுக்கப்புறமும் அதுதான். ஏன்னா இது நாள் வரைக்கும் அந்த சுச்சுவேஷன் வரல, இதுக்கப்புறமும் வருங்காலங்களிலும் அந்த சுச்சுவேஷன் வராதுன்னு நம்புறேன். அதை நான் பண்ணவும் மாட்டேன். எல்லாமே சுச்சுவேஷன் தான் டிசைட் பண்ணும். கமெண்ட்ல ஏதாவது நீங்களா அடிச்சு விட்டு கிளப்பி விட்டு போயிடாதீங்க. அந்த மாதிரிலாம் யாருக்காகவும் வீடியோ போட கிடையாது. நான் இது நாள் வரைக்கும் போட்ட வீடியோ எல்லாமே பொதுவாக ஜென்ரலாகவே இதெல்லாம் ஸ்ப்ரெட்டாக இருக்கு நம்மளோட ஆஸ்பிரண்ட் கம்யூனிட்டியில ஜென்ரலாகவே இருக்கு. நம்ம இன்ஸ்டிடியூஷன் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பிரன்ஸ் ஒரு சில தப்பெல்லாம் பண்றது, ஆஸ்பிரன்ஸோட மைண்ட் செட்னால ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கிறது, இது எல்லாமே ஜென்ரலாக தான் இருக்குது. தனி நபரை குறிப்பிட்டு தனியாக ஒரு ஆஸ்பிரண்ட்டை மட்டும் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அது அவங்க தப்பும் கிடையாது. பொதுவாக எல்லாருமே தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக தான் ஒரு சில அவேர்னஸ் வீடியோ, எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் கொடுக்குற அளவுக்கு நான் ரொம்ப பெரிய ஆளுலாம் கிடையாது. பட் ஏன் அப்படின்னா, ஏன் நான் இருந்தாலும் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, பல மிஸ்டேக்ஸ் நானும் பண்ணியிருப்பேன். ஒரு சில விஷயங்கள்லாம் நானா ஒன்று தேடி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பல மாதங்கள் செலவாயிருக்கும், பல வருடங்களே ஆயிருக்கும்னு சொல்லலாம். இப்போதான் ஒரு சில விஷயம்லாம் புரியும். ஆனால் என்னடா இத்தனை வருஷம் இது நம்மளுக்கு புரியாம போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இவ்வளோ மிஸ்டேக்ஸை நான் கிராஸ் பண்ணி அதை யாருக்காவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு டூல் என்கிட்ட இருக்கு. அப்போ இருக்கு, அந்த டூலை வச்சு நம்ம ஒரு விஷயத்த ஸ்ப்ரெட் பண்றோம் அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான். முழுக்க நான் பண்ண மிஸ்டேக்ஸு, அதனால நான் வாங்கின அடிகள், அதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணிக்கிட்டேன், இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். இனி வரும் காலங்களிலும் அப்படிதான் ஷேர் பண்ண போறேன். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் பண்ணதுனால தான் இன்னைக்கு ஒரு யூடியூப் கிரியேட்டரா இருக்கேன். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் ரெடியூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் யூடியூப்ல வீடியோ கிரியேட் பண்ணி போட்டிருப்பேனா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் தான். ஸோ அஃப்கோர்ஸ் கொஸ்டின் போட்டிருக்க முடியாது. கண்டிப்பாக வேற ஏதாவது ஒரு பொசிஷன் வந்திருப்பேன். அந்த இடத்துல யூடியூப் கிரியேட்லாம் பண்ணிட்டு இருக்கேன், கிரியேஷன்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ இவ்வளோ நாள் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் தான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணவே வைக்குது. ஸோ அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இருக்கும்னு சொல்லி தான் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ல பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்கள் பியர் கம்யூனிட்டி, அந்த ஆஸ்பிரன்ஸ் கம்யூனிட்டி கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதுக்கு மேலே நான் பேச விரும்பல. இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடுவோம். இப்போ இந்த நியூஸ் பேப்பர்னு ஒன்று இருக்குல்ல, இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஏன் இந்த நியூஸ் பேப்பரை ரொம்ப டிஃபிகல்ட்டாக பார்க்குறோம் அப்படிங்கிறதான் ரொம்ப கொஸ்டின் மார்க். உதாரணத்துக்கு நம்ம வில்லேஜ் சைட்லாம் பார்க்கும்போது இந்த டீ கடை பெஞ்ச் எல்லாம் நியூஸ் பேப்பர் இருக்கும். அது தந்தி இல்லை மாதிரி ஏதாவது ஒரு காலை கதிர் அந்த மாதிரிலாம் பேப்பர் இருக்கும். ஸோ இப்போ அங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அப்பா ஏஜில் இருக்கிறவங்க, இல்லை நம்மளோட தாத்தா ஏஜில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பரை போய் படிப்பாங்க. ஸோ காலையில் போயிட்டு அந்த நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அந்த டீ குடிச்சிட்டு வரல அப்படின்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. ஸோ அவங்களோட டேயோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கே அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அவங்க நம்மள மாதிரி சோகால்டு யூபிஎஸ்சிலாம் படிக்க மாட்டாங்க, பெரிய பெரிய டிகிரி எல்லாம் படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ எம்பிபிஎஸ் படிச்சிருக்க மாட்டாங்க, டாக்டரா இருக்க மாட்டாங்க, லாயரா இருக்க மாட்டாங்க, ஸோ பிசினஸ் பீப்புளா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே பெருசா இல்லை. ஸ்கூல் ஜஸ்ட் முடிச்சிருப்பாங்க, எழுத படிக்க தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு படிச்சு டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ரெகுலரா அந்த நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே இருப்பாங்க.
ஆஸ் அ சிட்டிசனா அந்த சரௌண்டிங்கில் என்ன நடக்குது, மேஜரான விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க ரெகுலராக. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சோகால்டு யூபிஎஸ்சி இந்த டாப் மோஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் நம்ம வந்து போகணும்னு வந்து நினைக்கிறோம். அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த சீட்டில் போயிட்டு உட்காரணும்னு நினைக்கிறோம். அது உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாமோ அதே மாதிரி அது ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவி. அதுக்கு போகணும்னு நினைக்கும் போது பேசிக்கான இந்த விஷயம் நம்மளுக்கு ஏன் மேட்சே ஆக மாட்டேங்குது? நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அந்த நியூஸ் பேப்பர் வந்து நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. நம்ம இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். ஸோ இந்த மைண்ட் செட்டை வந்து ஒரு டைம் வந்து ஆஸ்பிரண்ட்டாக வந்து நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த நாள் வந்து நம்ம எப்படி நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் நம்மளுக்கே வந்துடும். பிகாஸ் நம்மளுக்கு வந்து நம்ம இதுதான் வேணும்னு உள்ளே வந்துட்டோம். பட் இது வேணும்னு உள்ளே வராத பீப்புள் பல பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு டாக்டர்ஸ் எடுக்கிறோம், இல்லை இன்ஜினியர்ஸ் எடுக்கிறோம், இல்லை லாயர் எடுக்கிறோம். அவங்களாம் விடுங்க, காமன் சிட்டிசன் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு தானே இருக்கிறான். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம். நமக்கு யூபிஎஸ்சி தான் வேணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமும் இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல நம்மளுக்கு வந்து 1008 டிஃபிகல்ட்டிஸ். நம்ம அத்தனை விஷயங்கள் யோசிப்போம், இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு சொல்லிட்டு. பட் இதுக்காக உட்காந்து நியூஸ் பேப்பருக்காக உட்காந்து யோசிச்சு எஃபர்ட் போட்டிருக்க மாட்டோம். அப்படி போட்டிருந்தோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் நம்மளுக்கு வந்து போயிருக்கும். ஸோ அதுதான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஸோ அப்போது காமனாக அவங்களே வந்து நியூஸ் பேப்பர் படிக்கும்போது நாம் ஏன் வந்து அதை வந்து பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் இவ்வளோ நேரம் அந்த நாய் தூங்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து யோசிச்சு பாருங்க. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நியூஸ் பேப்பர் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். அதுக்கு நீங்கள் யூபிஎஸ்சி தான் படிக்க வரணும், அதுக்கப்புறம் தான் நான் நியூஸ் பேப்பர் எடுத்து படிப்பேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை தூக்கி போட்டுட்டு, நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு ரெகுலராக நம்ம படிக்கக்கூடிய ஒரு விஷயமா எடுத்து வச்சுக்கோங்க. அது யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, இல்லை எதுவாக இருந்தாலும் சரி. நம்ம வந்து இப்போ இந்த எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணலை அப்படின்னா அப்படியே 1 மாதம் அப்படியே 2 மாதம் வந்து எதையுமே தொடாமல் இருப்போம். அப்படி அந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சிலர்லாம் வந்து பிரேக் எடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு 1 இயர் நான் பிரேக் எடுக்கிறேன் ப்ரிப்பரேஷன் வந்து, அப்படி இருந்தாலும் சரி. அந்த நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயமா வந்து பாருங்க. ஒரு ஆஸ் அ சிட்டிசனா நான் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். என்னோட டிஸ்ட்ரிக்ட்ல என்ன நடக்குது, என்னோட ஸ்டேட்ல என்ன நடக்குது, என்னோட கண்ட்ரியில் என்ன நடக்குது, நான் இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டில் இன்டர்நேஷனல் லெவலில் என்னென்ன மேஜரான விஷயங்கள் நடக்குது. இந்த மைண்ட் செட்டுக்கு ஃபர்ஸ்ட் வாங்க. செகண்ட், நியூஸ் பேப்பரை ரெகுலராக படிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, திஸ் இஸ் நாட் எ சிங்கிள் சப்ஜெக்ட். இதுக்கு ஒரு பவுண்டரியே கிடையாது. நியூஸ் அப்படிங்கிறது அந்த நியூஸ் பேப்பரில் வரது மட்டும் தான் நியூஸ்னு கிடையாது. அதை தாண்டி எக்கச்சக்க நியூஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. பட் நம்மளுக்கு மேஜரான நியூஸ் தான் வந்து அங்கே வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு பவுண்டரியே கிடையாது. ஸோ இந்த நம்ம ஒரு பாலிட்டி சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு மாதம் கொடுத்தோம்னா படித்து முடிச்சிடலாம். பாலிட்டிங்கிறது படித்து முடிச்சிட்டோம், அதில் கொஸ்டின் கேட்டால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பட் கொஸ்டின் பேப்பர் வரும்போது அட்டன் பண்ண முடியாமல் வரும், அது வேற விஷயம். பட் இருந்தாலும் இந்த சப்ஜெக்ட் வந்து இவ்வளோ தான், இந்த புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டா முடிஞ்சு. அதே மாதிரி ஹிஸ்ட்ரியா என்சிஆர்டி ஃபுல்லாக எடுத்து படிக்கும், ஜியாகிரஃபியா என்சிஆர்டி எடுத்து ஃபுல்லாக படிக்கிறோம். ஸோ முடிஞ்சிருச்சு, இவ்வளோ தான். இதுக்கு மேலே இந்த கொஸ்டின் வந்தால் அது வந்து யாருக்கும் தெரியாது. பட் பேசிக்கான கொஸ்டின்ஸ் இவ்வளோ தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பவுண்டரி கிடைக்கும். ஆனால் நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வந்து படிச்சுட்டே இருப்போம். பட் அங்கேயும் ஒரு காமெடி என்னன்னா, நம்ம ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அப்படியே பழகிறோம். இது இவ்வளோதான் வரும், இப்படி தான் நியூஸ் வரும், இங்கே இதை பற்றி தான் பேசியிருப்பாங்க, போன மாதமே இதை பற்றி பேசுகிறாங்க, மறுபடியும் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோ வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அந்த ஃப்ளோ கிடைக்கணும் அப்படின்னாவே நம்ம கன்சிஸ்டண்டாக நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு படிச்சு தான் ஆகணும். இப்போ சப்ஜெக்ட் இருக்குது, பாலிட்டி படிக்கிறோம், அடுத்து ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், அடுத்து ஜியாகிரஃபி படிக்கிறோம், மறுபடியும் ஒரு 2-3 மாதம் கழிச்சு நம்ம பாலிட்டி எடுத்து வச்சு படிக்கிறோம் அப்படின்னா அப்படியே ரிவிஷன் அது அப்படியே போயிடும். ஆனால் அந்த மாதிரி நம்ம நியூஸ் பேப்பரை கன்சிஸ்டன்சி இல்லாமல் ஒரு 10 நாள் படிக்கிறோம், ஒரு 20 நாள் படிக்கிறோம், எகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் லீவ் எடுக்கிறோம், 3 நாள் லீவ் எடுக்கிறோம். இந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்ஸாக நம்ம கொண்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், புரியாமல் போக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் டிஃபிகல்ட்டிஸ். நியூஸ் பேப்பருங்கிறது கஷ்டமே கிடையாது, தயவு செஞ்சு நம்புங்க. நியூஸ் பேப்பருங்கிறது கஷ்டமே கிடையாது. யாருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குமோ அவங்க அதை எடுத்து வச்சு ஃபுல்லாக படிச்சிருக்க மாட்டாங்க. நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக படிக்கிறவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, அது கஷ்டமான ஒரு விஷயமே கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு மாதமோ 2 மாதமோ அவ்வளோதான் கஷ்டமாக இருக்கும். அது எல்லாருக்குமே அப்படித்தான் இருக்கும். ஆஇக்கு படிக்கும்போது, ஏபிசிடி படிக்கும்போது நம்ம என்ன எடுத்த உடனே வந்து படித்தோம்? ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எழுதுறதா வந்து கற்றுக்கிட்டு இருப்போம். அதுக்கு மேலே தான் வந்து படிக்கிறதே வந்து நம்ம 6th தான் எஜுகேஷனே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுக்கே நம்ம 5 வருஷம் வந்து செலவு பண்ணோம்ல. அப்போ இதுக்கு ஒரு மாதம் 2 மாதம் வந்து நம்ம நியூஸ் பேப்பருக்கு உட்கார மாட்டோம் அப்படின்னா நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதுதான் உண்மை.
ஸோ அது டஃப்னு நம்மளே நினைக்கிறத விட அது அப்படியெல்லாம் கிடையாது. உண்மையாவே அப்படி கிடையாது. நீங்க வந்து 2-3 மாசம் எடுத்து வச்சு படிச்சு பாருங்க. நியூஸ் பேப்பர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். அந்த வேர்ட்ஸை மாத்தவே மாட்டாங்க கைஸ். நான் சத்தியமா சொல்றேன். நீங்க வேணா படிக்கிறவங்களுக்கு தெரியும். வேர்ட்ஸ் எல்லாம் நல்லாவே ரிப்பீட் ஆகும். நியூஸ் பேப்பர் ஹிந்து பேப்பர் வந்து ரொம்ப டஃப் அப்படின்லாம் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, டஃப் தான். நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுனால நம்மளுக்கு வந்து டஃப். அதை ஒரு 2-3 மாசம் வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே மாறாம அப்படியே திரும்ப தான் வரும். 1 or 2 வேர்ட்ஸ் தான் வந்து புதுசா வர மாதிரி இருக்கும். அப்ப இங்க நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய வந்து முக்கியமான விஷயமே ஸோ அந்த ஆர்டிக்கலை புரிஞ்சுக்கிறது, அந்த நியூஸை புரிஞ்சுக்கிறது, அந்த ஃபேக்டை ஞாபகம் வச்சுக்கிறது, இதெல்லாம் தாண்டி அதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ் அது ஆஸ்பிரண்டா நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ரெகுலரா படிக்கிறது. இதைதான் நம்ம பண்ணவே மாட்டோம். தயவு செஞ்சு இதை பண்ணுங்க. இதை தாண்டி நீங்க நியூஸ் பேப்பர் கிளாஸ்ல உட்காரணும், இதெல்லாம் 2 நாள் போதும். 2 நியூஸ் பேப்பர் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னாவே வந்து போதும். அதுக்கு மேல அதுல ஒண்ணுமே இல்லை. அதுக்கு மேல ஃபுல்லா நம்ம தான் ஒர்க் பண்ணணும். இதுக்கு மேலே வந்து இன்ஸ்டிடியூஷன் ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா நான் உண்மையாவே சொல்றேன், இன்ஸ்டிடியூஷன் இதுக்கு மேல ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த 2 கிளாஸோ 3 கிளாஸோ அவ்வளவுதான். நியூஸ் பேப்பர் ரீட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அவ்வளவுதான். இதை வச்சுக்கிட்டு எவ்ரிடே நம்ம தான் நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணணும். டவுட் ஏதாவது வந்தா நம்ம தான் போய் கேட்கணும். இதை நம்ம பண்ணாம இன்ஸ்டிடியூஷன் மேல தூக்கி பிளேம் போட்டோம்னா இன்ஸ்டிடியூஷன் ஒன்றும் பண்ணாது. நம்ம கோர்ஸை முடிச்சிட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். அப்போ இங்க இருக்கக்கூடிய ப்ராப்ளமே கன்சிஸ்டன்சி. ரெகுலரா எடுத்து படிக்கணும். அதுக்கப்புறம் புரியல அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க வேணா ரெகுலரா எடுத்து ஃபர்ஸ்ட் படிச்சு பாருங்க. புரியல அப்படிங்கிற ஒரு வேர்டை சொல்ல மாட்டீங்க. இதுதான் உண்மை. ஸோ அதனால அந்த பாட்டை அதிகமா பெருசா அட்ரஸ் பண்ணல. எடுத்து வச்சு ரீட் பண்ணுங்க, புரிஞ்சிடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்க பண்ணல அப்படின்னா நியூஸ் பேப்பர் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த கண்டினியூட்டி வந்து மிஸ் ஆயிரும். மிஸ் ஆன உடனே நம்மளுக்கு ஆல்ரெடி மைண்ட்ல வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். ஐயோ நம்ம 2-3 நாள் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டு பிளஸ் அந்த கண்டினியூட்டி எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணும்போது தொடவே மாட்டோம். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் நம்ம கொண்டு வருவோம்ல, மேகசின்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் வந்து கொண்டு வரும். அதெல்லாம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறோம். பட் நியூஸ் பேப்பர் தான். நியூஸ் பேப்பர் படிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனலிட்டிக்கல் திங்கிங், அந்த ரீடிங் திங்கிங், ஸோ ரீடிங் பவர், இது எல்லாமே வந்து இன்னைக்கு மேகசின் படிக்கும்போது வராது. நியூஸ் பேப்பரை படிச்சு முடிச்சுட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு அன்னைக்கு நடந்த என்ன நியூஸ், அந்த நியூஸ்ல நீங்க என்னென்னலாம் படிச்சீங்க, ஒரு மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அது என்னென்னலாம் படிச்சீங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஸோ அதுதான் உண்மையாலுமே அந்த நியூஸை வந்து அப்சர்வ் பண்றது. என்னை சுற்றி இதான் நடக்குதுன்னு அப்போ அதுதான் உண்மையாவே வந்து தெரிஞ்சுக்கிறது. ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் மட்டும் ரீட் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதை ட்ரை பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம நியூஸ் பேப்பரை எப்படி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு புஷ் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா டைம் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா டைம் ஆகும். இந்த நியூஸ் பேப்பர் 5 நிமிஷம் படிச்சான், 10 நிமிஷம் படிச்சான், அவன் ஆதி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா நியூஸ் பேப்பர் உட்காந்து படிச்சிருப்பான். அதெல்லாம் நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. புரியுதா? அதை பார்த்துட்டு ஐயோ 1/2 மணி நேரத்தில் நியூஸ் பேப்பர் முடிக்கணும்னு சொல்றாங்க, என்னடா நம்ம ஒரு ஆர்டிக்கல் திரும்பினாவே 1/2 மணி நேரம் முடிஞ்சு போயிருது அப்படின்னு நினைப்போம். இது தேவையில்லாத ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து கிரியேட் பண்ணும். அதனால நான் அதையும் சொல்றேன், நியூஸ் பேப்பர் படிக்க கண்டிப்பா டைம் எடுக்கும். இது நாள் வரைக்கும் நம்ம நியூஸ் பேப்பரே வந்து படிச்சிருக்க மாட்டோம். இன்னைக்கு டக்குன்னு எடுத்த உடனே ஹிந்து பேப்பரை வந்து எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா டிஃபிகல்டிஸ் இருக்கதான் செய்யும். புரிஞ்சிக்க முடியாதுதான், என்ன போடுறானே வந்து தெரியாது, இதெல்லாம் இருக்கதான் செய்யும். இது நம்மளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து இப்படிதான். பட் அதை ஓவர் கம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா கொஸ்டின் மார்க் அப்படியே இருக்குது, கஷ்டமா இருக்குது, அப்படியே எடுத்து ஓரமா வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம் அப்படின்னா 2026 மாதிரி பேப்பர்ல இருந்து நம்ம காப்பாத்துறதுக்கு யாருமே வர மாட்டாங்க. ஸோ இதுதான் உண்மை. அப்போ எடுத்து வச்சு நம்ம ரெகுலரா நம்ம டிக்ஷனரியோ இதெல்லாம் எடுத்து வச்சு, இன்னைக்கு டிக்ஷனரி எல்லாம் போன்லயே வந்து இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த வேர்டை போட்டோம் அப்படின்னாவே அந்த சென்டென்ஸை காப்பி பண்ணி சாட் ஜிபிடி கிட்ட போட்டோம் அப்படின்னாவே அது வந்து கொடுத்துரும். இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கும்போது நியூஸ் பேப்பருக்கான டைம் நம்ம எடுத்து வச்சு உட்காந்து தான் ஆகணும். ஸோ அதை படிக்கும்போது கண்டிப்பாக அந்த டிஃபிகல்டிஸ் லெவல் குறைஞ்சிரும், நம்புங்க. ஸோ அது பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது புரியுமே தவிர இல்லை அப்படின்னா புரியவே புரியாது. ஓகே, இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை ரெகுலராக படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெகுலராக படிக்கிறது தான் இங்கே பிரச்சனையே, நியூஸ் பேப்பர் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நியூஸ் பேப்பர் கூட சரி ஓகே, நம்ம டாக்டர் இன்ஜினியர் எல்லாருமே வந்து காமனாக நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. இதில் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் எப்படி நம்ம தனித்துவமாக பார்க்குறது அப்படின்னா முதல்ல இந்த மைண்ட் செட்டை விடுங்க. நோட்ஸ் எடுக்கணுங்கிற மைண்ட் செட்டை விடுங்க. ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக படிக்கிறன்ற மைண்ட் செட்டை விடுங்க. ஸோ ஜஸ்ட் நான் சொன்னது மாதிரி ஒரு காமன் சிட்டிசனாக எடுத்து வச்சு அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து வச்சு படிங்க. படிக்கும்போது ஒரு 1 hourலேருந்து 2 மணி நேரம் ஆகும். அந்த டைம் அதுக்கான டைமை வந்து கொடுங்க. ஸோ ரெகுலராக வந்து படிச்சுட்டே வாங்க. ஒரு 1 month 2 month அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக வந்து படிச்சுட்டே வாங்க. உங்களுக்கே தெரியும் கைஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கே தெரியும். பார்த்த உடனே இந்தியா ரிலேட்டடாக இருக்கிறத படிப்போம், இல்லை கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்துருக்கு, இல்லை சுப்ரீம் கோர்ட் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்குது, இல்லை ஆர்பிஐ ஏதாவது ஒரு பாலிசியை வந்து போட்டிருக்குது. இதை நம்மளே வந்து படிப்போம், நம்ம பார்க்கும்போதே வந்து தெரியும். இதை தாண்டி அந்த அட்வர்டைஸ்மெண்ட், இந்த தேவையில்லாத நியூஸஸ், ஸோ இது எல்லாமே வந்து நம்மளே வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம 1 மணி நேரம் படிக்கிறதுக்கான ஆர்டிக்கல் அதில் கிடைச்சிரும்.
போதும், இதை வந்து படிங்க, இதை மற்றதெல்லாம் திங்க் பண்ணாம நம்ம பிலிம்ஸ்லேயே உட்காந்து இன்டர்வியூ கொஸ்டின் உட்காந்து வச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாம இன்னைக்கு ப்ரெசென்ட் மைண்ட்ஃபுல்னஸோட ப்ரெசென்ட் டேல வந்து இன்னைக்கான நாளில் உட்காந்து அந்த உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்டிகல் 4 ஆர்டிகல் இருந்தாலும் அந்த 4 ஆர்டிகல் உட்காந்து படிங்க. ஸோ திரும்ப திரும்ப படிக்கும்போது அதுலேருந்து என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வந்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக பண்ணாவே எல்லாமே வந்து காம்பவுண்ட் ஆயிரும். ஒரு சைடு நியூஸ் பேப்பர் வா, இன்னொன்று நம்ம பேரலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தொடாத ஒரு ஏரியா சிலபஸ். அந்த சிலபஸை எடுத்து வச்சு தயவு செஞ்சு ட்ரீட் பண்ணுங்க. தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ சிலபஸில் என்ன கேட்க போகிறோம், அதாவது சிலபஸ்னால் எப்படி கேட்க போகிறோம், ஸோ இந்த சப்ஜெக்டில் எதெல்லாம் நீங்கள் படிக்கணும், எதெல்லாம் நீங்கள் படிக்கக்கூடாது, இதை சொல்கிற இடம் தான் இந்த சிலபஸ். ஜிஎஸ் ஒன்னா இதெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் வந்து தெளிவாக போட்டிருக்கும். தென் இந்த சிலபஸில் நான் எப்படி கொஷின் கேட்பேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷினை பாரு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்கும்போது இந்த மாதிரி தான் நான் கொஷின் கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் ஆயிரும். சிலபஸ் இது, சிலபஸ்லேருந்து இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் படிக்கக்கூடாது. ஸோ இதில் நீ படித்ததுலேருந்து எப்படி கொஷின் கேட்பேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தா தெரிஞ்சிடும். இதையும் நம்ம பேரலாம் வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இப்போ இது எல்லாமே எடுத்த உடனே லிங்க் ஆயிடுது. இந்த நியூஸ் பேப்பர் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சிலபஸ் இதெல்லாம் எடுத்த உடனே லிங்க் ஆயிடாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளாக நம்ம இதுக்கு ரெகுலராக எஃபர்ட் போட்டுட்டு இதை லிங்க் பண்ண நம்ம தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். நம்மளுக்கு சீனியர் அட்வைஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பல யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ இன்ஸ்டியூஷனில் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனில் டைப் ஆகிருப்பீங்க லேக்ஸ் கணக்கில் கட்டி. அப்படிங்கும்போது அவங்க எதுக்கு அதெல்லாம் பண்ணுறீங்க? ஸோ அவங்ககிட்டலாம் போயிட்டு ஒன்று கேட்கும்போது இப்போ இது நான் எப்படி லிங்க் பண்ணுறது, இந்த நியூஸ் ஆர்டிக்கலை நான் எப்படி லிங்க் பண்ணுறது, சிலபஸோட எங்கே வருது, இது ஜிஎஸ்ல எத்தனை பார்ட்டில் வருது, இந்த மாதிரி நம்ம எத்தனை பேர் நம்ம ட்ரை பண்ணுறோம், எத்தனை மாதம் ட்ரை பண்ணுறோம்னு பார்த்தா பெரிய கொஷின் மார்க். ஒரு நாள் 2 நாள் பண்ணுவோம், பண்ணவே மாட்டோம். ஒரு நாள் 2 நாள் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இது அப்படிங்கிறது ஆஸ் ஃப்ரெண்டாக நம்மளுக்கு புரிஞ்சா போதும். அப்போ ரெகுலராக இதை பண்ணணும். ரெகுலராக இதை பண்ணும்போது தான் ஒரு 2 மாதம் 3 மாதம் இது பண்ணும்போது அதுக்கு மேலே இதில் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே வந்து லிங்க் ஆயிரும். லிங்க் ஆகிட்டா அவ்வளோதான் முடிஞ்சது. இதுக்கு மேலே நம்ம படிக்கிறது மட்டும் தான். ஸோ இது பெரிய விஷயம். இது நம்ம வருஷக்கணக்கில் உட்காந்து டிகிரியெல்லாம் படித்து முடிச்சுட்டு வந்துடுவோம். 11th 12th 2 வருஷம் வாங்காத அடியில் எழுதாத வீட்டு போனாலும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவோம். இதெல்லாம் வந்துட்டு இந்த 3 மாதம் இந்த ஒர்க்கு போடுறதுக்கு நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு டிவியேட் ஆகிட்டு, ஸோ இதுதான் நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை. இதெல்லாம் பண்ணோம்னா இது டிஃபிகல்ட்டாக தான் வந்து தெரியும். உடனே ஆல்டர்னேட்டிவ் நம்ம மேகசின்ஸை வந்து எடுத்து படிச்சுட்டு போனோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக போகும்போது நம்மளால் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அப்போது இதை எடுத்து வச்சு பண்ணணும். ஸோ இவ்வளோதான் கைஸ், இதுதான் நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சது. ஒரு பக்கம் நியூஸ் பேப்பரை எவ்ரிடே புரியலையோ எடுத்து வச்சு படிச்சுட்டே இருங்க. ஒரு ஆர்டிகல் புரிஞ்சாவே போதும். ஒரு ஆர்டிகல் நீங்கள் நியூஸ் பேப்பர்லேருந்து சிலபஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட லிங்க் பண்ண தெரிஞ்சாவே போதும். ஒரு நாளும் இதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நியூஸ் பேப்பர் நான் 10 நிமிஷத்தில் படிச்சுட்டேன், 1/2 மணி நேரத்தில் படிச்சுட்டேன்னு சொல்றாங்கன்னா அவங்க இனிஷியல் டேஸ்ல இவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. இந்த ஒர்க்கை யாரும் சொல்லியும் தரமாட்டாங்க. எந்த இன்ஸ்டிடியூஷனும் எடுத்து வச்சு மெட்டீரியலாக கொடுக்காது. இதை நம்ம மட்டும்தான் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் உண்மை. இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னாவே நியூஸ் பேப்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதை ரெகுலராக வந்து கொண்டு போங்க. கொஷின்ஸ் வரும்போது நம்மளுக்கு நிறைய ஜென்ரல் நாலேஜ் வந்து கவர் பண்ணிருக்கும். நம்மளால ஈஸியாக வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து எலிமினேட் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம ப்ரிலிம்ஸில் கொஷின் வருது அப்படின்னா அது எங்கேயும் நம்ம வந்து கொஷின் அது மீம்ஸ்லாம் வந்து படித்தோம். மற்ற எக்ஸாம்லாம் வந்து கொஷின் பேப்பர்லாம் லீக் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யூபிஎஸ்சி தான் கொஷின் பேப்பர் லீக் பண்ணி உங்க கையில் கொடுத்து கூகுளில் கொண்டு வந்து கொடுத்தாலும் உன்னால் வந்து அந்த 2 மணி நேரத்தில் வந்து உன்னால் ஆன்சர் பண்ண முடியாது, பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. உண்மைதான். அப்படிங்கும்போது நம்ம ரெகுலராக நியூஸ் பேப்பர் படித்தா மட்டும் தான் கைஸ் அந்த கொஷின்லாம் டச்சே பண்ண முடியும். அதை யூபிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரியும் படிக்கணும். ஸோ அது போக தான் வரும். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அண்டு ஸோ இதுதான் நான் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சது. அண்ட் இது ஃப்ளோவில் அப்படியே பேசுறது தான். ஒரு சில விஷயங்கள் நான் விட்டுருப்பேன். ஸோ அது அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் கவர் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.